வணக்கம். மாற்றத்திற்கான ஊடக பணியின் அடையாளமான மக்கள் மேடையில் இன்றைய விவாத பொருள். உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னை நந்தம்பாக்கத்தில் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. 1 லட்சம் கோடி ரூபாய்க்கும் மேல் முதலீடுகள் வந்திருக்கின்றன என்கிறார் முதலமைச்சர் ஜெயலலிதா. தொடக்கம் இனிக்கிறது, தொடர்ந்து இனிக்குமா? முதலீட்டாளர்களின் விருப்ப மாநிலமாக தமிழகம் என்றென்றைக்கும் திகழுமா? மக்கள் பார்வை என்ன? விவாதிக்கலாம். பங்கேற்போர்: மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம், பொருளாதார நிபுணர் திரு ஷியாம் சேகர், பொருளாதார பேராசிரியர் திரு பிரபாகர். இவர்களோடு திருச்சி அரங்கிலிருந்து கணேஷ் மற்றும் அசோக் சுந்தரேசன், கோவை அரங்கிலிருந்து அனந்தீஸ்வரன் மற்றும் சக்திவேல், நெல்லை அரங்கிலிருந்து ராம்குமார் மற்றும் SP முத்துராமன். பங்கு பெறும் அனைவருக்கும் வணக்கம். திரு ஷியாம், ஒரு நல்ல விஷயம் நடக்கும் பொழுது மக்கள் பார்வைக்கு எல்லாமே சரியாக சென்று கொண்டிருந்தாலும் கூட அரசியல்வாதிகள் சும்மா இருக்க விடுறதில்லை. நம்மளுடைய சிந்தனையை மாற்றுகிறார்கள். அது நியாயமாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம். நியாயமா, அநியாயமா, சரியா, தவறா என்பது உங்கள் மூலமாகத்தான் இன்றைக்கு வெளிப்படும். ஒன்று, மக்களை ஏமாற்றும் நாடகம்னு சில அரசியல்வாதிகள் சொல்றாங்க. இருக்கிறவங்களுக்கே கரண்ட் இல்லை, இல்லாதவங்களுக்கு எங்க போவாங்க? அப்ப இது தவறு. 4 வருஷமா சும்மா இருந்தாங்க, இப்ப என்ன வந்தது? இப்படி பல கேள்விகள். உங்கள் பார்வையில் எது நியாயம்? சென்றிடுவீர் 8 திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்துங்கு சேர்ப்பீர்னு பாரதி சொல்றான். கலை செல்வம்னு அவன் சொன்னா கூட இன்றைக்கு காசுதான் செல்வம். 8 திக்கும் போய் காசை கொண்டு வர வேண்டிய நிலைமையிலே அனைவருமே இருக்கின்றோம். அதற்கான ஒரு முயற்சி நடக்கும் போது அதை வெறுமனே அரசியலாக பார்ப்பது என்பது அவ்வளவு தூரம் ஏற்புடையது அல்ல என்றுதான் நான் கருதுகிறேன். அந்நிய முதலீடு என்று சொல்வதற்கு அதிலே சில வாத பிரதிவாதங்கள் இருந்தாலும் இது குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்டிங். அதாவது எல்லா முதலீட்டாளர்களும் இங்கு இருக்கிறார்கள். ஏற்கனவே முதலீடு செய்தவர்களும் மறுமுதலீடு செய்வதற்காக இந்த மாநாட்டுக்கு வருகின்றார்கள். இதிலே இதற்காகவே ரோடுகளை எல்லாம் சுத்தம் செய்கிறீர்கள் அல்லது இதற்காக நகரை அழகுபடுத்துகிறீர்கள் என்றெல்லாம் அரசியல் விமர்சனங்களை நான் பார்க்கிறேன். வீட்டிற்கு விருந்தினர் வந்தால் நாம் என்ன செய்ய போகிறோம்? ஒரு வீட்டுக்கு விருந்தினர் வந்தால் நாம் வீட்டை அழகுபடுத்தத்தான் செய்வோம். அதுல என்ன தவறு இருக்கிறது? இது ஒரு அரசியல் பார்வையாக பார்ப்பதே பெரிய தவறு. போக இன்றைக்கு 1 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு என்றால் அப்படியே பல சூட்கேஸ்களிலே பணத்தை கொண்டு பிரித்து கொடுப்பதல்ல. புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடுவார்கள். அதற்கு பிறகும் அது சரியாக வரவிட்டால் சிலர் விலகிக் கொள்ளலாம் அல்லது அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு மேலே பல ஷரத்துகளை அவர்கள் சேர்க்கலாம். இதெல்லாம் சேர்ந்து இது நடைமுறைக்கு வருவதற்கு 6 மாதமோ 1 வருடமோ கூட ஆகும். ஆக இது ஒரு நல்ல தொடக்கத்தின் ஒரு ஆரம்பம். அப்படித்தான் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். திரு ஷியாம் சேகர், உங்க பார்வை? தமிழகம் இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா வளர்ச்சியில் எல்லா மாநிலங்கள்லையும் ஒரு தலை சிறந்த மாநிலமாக தான் இருந்து வருகிறது. நம்மை விட அதிக வளர்ச்சியுடைய மாநிலம் ஒரு மாநிலம் இருக்கலாம் அதிகப்படியாக பார்த்தால். ஆனால் இந்த வளர்ச்சியை அடைவதற்கு நம்ம பெருசா ஒரு பப்ளிசிட்டியோ அல்லது உலகளாவிய ஒரு நிகழ்வோ நடத்தாமலே நம்ம இந்த வளர்ச்சியை அடைந்து வந்தோம். ஆனால் கடந்த 10 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா குஜராத்தை எடுத்துக்கினா வருஷம் தை மாசம் பொங்கல் நேரத்தில் அவங்க ஒரு திருவிழா மாதிரி இந்த இதை நடத்துறதுனால என்ன ஆச்சு? குஜராத்திகள் மட்டுமல்லாது மற்றவர்களும் அங்கு சங்கமித்து முதலீடுகள் செய்திருக்கிறார்கள். நம்ம மாநிலத்தை பொறுத்த மட்டும் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இல்லாத இருந்தது ஒரு பெரிய குறைன்னு தான் நினைக்கிறேன். நம்ம இதை செய்யாது இருந்தது மற்றவர்களுக்கு ஒரு ஆதாயமாக அமைந்து இருந்தது. அந்த ஒரு இதை இப்ப மாற்றி அமைக்கிறோம் என்பது நமக்கெல்லாம் ஒரு பெருமை. இது மாநிலம் சார்ந்த ஒரு நிகழ்வாக மட்டும் நம்ம பார்க்க கூடாது, தமிழ் சமூகம் சார்ந்த ஒரு நிகழ்வாக பார்க்கணும். ஏன்னா வெளியில இருந்து வரவங்க வெறும் தொழில் மற்றும் புனைய போறது இல்லை. அவங்க நம்ம கலாச்சாரம், நம்முடைய சுற்றுலா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க போறாங்க. இதை பற்றி வெளி உலகத்துல பேச போறாங்க. ஏற்கனவே இந்தியாவில் சுற்றுலா வரத்துல முதலிடம் வகிக்கும் தமிழகத்தில் அந்த இடத்தை இன்னும் நம்ம தக்க வைத்துக் கொள்ள இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு வாய்ப்பா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். திரு பிரபாகர், உங்க பார்வை? இது ஒரு எக்கனாமிக் பார்வையில தான் பார்க்கணுமே தவிர அரசியல் ரீதியா பார்க்கறது இட் இஸ் நாட் கரெக்ட். அது ஒண்ணு. ஆனா ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் இன் கண்ட்ரின்னு எடுக்கும்போது நம்ம 140 இருந்து ஆல் ஓவர் இந்தியா 142வது இடத்துக்கு தள்ளப்பட்டோம். அதே மாதிரி ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் இன் ஸ்டேட்ஸ், தேர்ஃபோர் இந்த ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் இன் தி ஸ்டேட்ஸ் இட் இஸ் இந்த ப்ரோக்ராம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா இது சப்போர்ட்டிவா என்ன இருக்கணும்னா 8 விதமான பாராமீட்டர்ஸ் எடுத்திருக்காங்க. அது பெஸ்ட் பிராக்டிசஸ் டு இம்ப்ரூவ் பிசினஸ் அப்படின்னு சொல்லி ஆக்சென்ச்சர்
நிறைய வருஷமா ஸ்டடி பண்ணி நிறைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ஸ்டடி பண்ணி அதுல 8 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. செட்டிங் அப் பிசினஸ், அலாட்மெண்ட் ஆஃப் லேண்ட், என்வாயர்மெண்டல் கிளியரன்ஸ், இந்த மாதிரி 8 பாராமீட்டர்ல தமிழ்நாடு இன்னும் ஒரு பாராமீட்டர்லயும் பெஸ்ட் பிராக்டிசஸ். அது எல்லாத்துக்கும் உரிய ஏற்பாடுகள் செஞ்சிருவோம்னு சொல்றாங்களே. அளவற்ற நிலம் ஏற்கனவே இருக்குது, சிங்கிள் விண்டோ சிஸ்டம், 30 நாட்களுக்குள்ளே புரிந்துணர்வு ஒப்பந்தம். அது வந்து பிசினஸ் ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ்ல நம்ம பெஸ்ட் பிராக்டிசஸ் நம்ம மாநிலத்தை கொண்டு வந்திருக்கணும். முதல்ல அதை முடிச்சிட்டு அதுக்கப்பால வர வேண்டியது இது. சரி, எப்படியோ ஒரு நெருக்கடிக்குள்ள தங்களை தாங்களே தள்ளிக்கிட்டாங்கன்னா கூட சீக்கிரம் செஞ்சிருவாங்கல்ல. சீக்கிரம் செய்யக்கூடிய அளவுக்கு அது வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ், இந்த இன்ஸ்டிடியூஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்றதுக்கு ஒரு மினிமம் ஒரு 3 to 4 years ஆகுது ஆகும். அந்த இன்ஸ்டிடியூஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து பிலீவ் பண்ணணும் மக்களும் இன்வெஸ்டரும். நான் பார்க்கறது வந்து இந்த என்டையர் ப்ரோக்ராம் வந்து ஒரு இன்வெஸ்டரா நான் தமிழ்நாட்டுக்கு வந்தேன்னா எதை பார்க்கறேன்னா நான் ஒரு பணம் பண்றதான் பார்க்கறேன். நான் 8 விதமான பாராமீட்டர்ஸ்னா ஈஸ் ஆஃப், நான் இன்னைக்கு அப்ளை பண்ணேன்னா இன்னைக்கு ஈவினிங்கே வரணும். அது வந்து தமிழ்நாட்டில் இன்னும் நம்பர் 1 வரல இந்த இன்ஸ்டிடியூஷனல் மெக்கானிசம். அதே மாதிரி லேபர் ரெகுலேஷன்ஸ், மகாராஷ்டிரல தான் லேபர் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அதுக்கு வந்து லேபர் ரெகுலேஷன் சிஸ்டம்னு ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டட் யூட்டிலிட்டிஸ், therefore large number of people are நிறைய இது அர்பனைசேஷன் ஆகுது இந்த தமிழ்நாடு. அதனால எல்லாரும் வெரி ஹைலி அர்பனைஸ்ட். நீங்க பாத்தீங்கன்னா ஜிடிபியில அக்ரிகல்ச்சர் இப்போ வந்து அப்ராக்சிமேட்லி 7% தான் இருக்கு தமிழ்நாடு ஜிடிபியில். therefore இதெல்லாம் பார்க்கும்போது இது வந்து ஒரு அதை பண்ணிட்டு இது பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இன்னொரு பக்கம் பார்வை என்னன்னா, ஒரு மத்திய அரசோடு மோதல் போக்கை கடைபிடிக்கக்கூடிய ஒரு மாநில அரசாக இருந்தால் நீங்க சொல்றபடி அந்த அச்ச உணர்வு அதிகரிக்கும். பட் ரொம்ப க்ளோஸா இருக்கிற மாதிரி தெரியுது. மத்திய சாலை போக்குவரத்து இணையமைச்சர் வர்றாங்க, வர்த்தக இணையமைச்சர் வர்றாங்க, பேச என்ன உதவிகள் வேண்டுமானாலும் உடனடியாக செய்து தர தயார்னு சொல்றாங்க. பெரிய நம்பிக்கை தருது. அது நம்பிக்கை தருதல் தப்பே கிடையாது. அதுக்கு வேற இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கா இல்லையா? நம்ம இன்வெஸ்டர்ஸ் வரும்போது அவங்களுக்கு வந்து ஃபைனான்ஸ், டாக்ஸ் ரிலேட்டட், இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் பாலிசி அண்ட் ப்ரமோஷன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து May 1st, 2014 கிரியேட் பண்ண ரிப்போர்ட் அது. அந்த ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா இந்த 8 எதுலுமே ஒரே ஒரு இடத்துல தான் தமிழ்நாடு ஓரளவுக்கு வந்திருக்கே தவிர அதை முதல்ல எல்லாமே முடித்த பிறகு இது பண்ணியிருந்தாங்கன்னா நீங்க சொல்ற அந்த நம்பிக்கை 1 லட்சம் வந்து கரெக்டா வந்து சேர்ந்திருக்கும். அதே மாதிரி வெப்சைட் பாத்தீங்கன்னா அதுல கிளைம்ஸ் வந்து நார்வே நாட்டை விட எங்க ஜிடிபி அதிகமாக இருக்கு, பின்லாந்து ஜிடிபி விட அதிகமா இருக்கு அப்படின்னு ஒரு கிளைம் கொடுத்திருக்காங்க. ஐ திங்க் அது வந்து ஒரு கொஞ்சம் டவுட்ஃபுல் கிளைம் தான் நினைக்கிறேன். ஏன்னா உலக நாடுகள்ல இருந்து வரும்போது அவங்கள வந்து ஜென்ரலா ஒரு ஹைப் ஒரு இருக்கிறத நம்ம கிளீன் பண்ணலாமே தவிர இல்லாததை சொல்றது வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அதே மாதிரி இது வந்து 2023ல 10,000 பெர் கேபிட்டா இன்கம் வரும் சொல்லியிருக்காங்க. 10,000ன்னா 6,80,000 ரூபாய் ஒருத்தருக்கும் வரும் சொல்லி அந்த தொலைநோக்கு திட்டத்தின்படி அறிவிக்கப்பட்டதன்படி இப்போ இருக்கிறது வந்து 98 அப்ராக்சிமேட்லி 1,10,000. இது வந்து 6 மடங்கு ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஜிடிபி வந்து எவ்ரி மந்த் 10% இன்க்ரீஸ் ஆனா 7 வருஷத்துல டபுள் தான் ஆகும். சரி, ஒரு அரசியல்வாதி அல்லாத உங்களுடைய விமர்சனத்தை இவங்களுக்கும் ஏத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். உரிய பதில்களை பெறலாம். அதற்கு முன்னதாக திருச்சியில் இருந்த அசோக் சுந்தரேசன், உங்களுக்கான நேரம். சார், குட் ஈவினிங் டு எவ்ரிபடி. நான் வந்து அசோக் சுந்தரேசன், பெல்ஷியா என்னும் பிஹெச்எல் சார்ந்த சிறு குறு தொழில்கள் சார்ந்த சங்கத்தின் தலைவர். இந்த ஜிம் என்று சொல்லப்படும் குளோபல் இன்வெஸ்டர் மீட் வந்து ஒரு வரவேற்கத்தக்கது. நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய முயற்சி நடந்திருக்கு. அதுக்காக நம்ம வந்து அரசாங்கத்தை வந்து வி கங்க்ராச்சுலேட் தம். பட் இதில் முக்கியமாக நான் திருச்சியில் நடக்கிற ஒரு சில பிரச்சனைகளை பற்றி இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒன்று வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது வந்து ஒரு பிஸ்னஸை ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கான ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸு. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு ப்ரொடக்டிவாக அதனால் வந்து எல்லாருக்கும் பயன் ஏற்படணும்னா 2 திங்ஸ் வேணும். ஒன்று வந்து ஆண்டர்ப்ரனர்ஷிப், தொழில் முனைவோர். 2வது வந்து ஸ்கில்டு லேபர். இதை வந்து செயலாக்கம் செய்யக்கூடிய நல்ல திறன் வாய்ந்த தொழிலாளர்கள். இது 2 வேணும். இந்த 2ம் வந்து அழிஞ்சு போகிற மாதிரி சில திங்ஸ் நடக்கும் பொழுது இந்த முதலீட்டினால் என்ன பெரிய பயன் வரும் என்கிற கேள்வி வந்து அந்த இடத்துல இருக்கவங்களுக்கு வரும்.
இப்போ இங்கே திருச்சியில் வந்து அதை பெரிய வளர்ச்சி கடந்த ஒரு 30-40 வருடங்களாக இருப்பது வந்து பிஹெச்எல்னால தான். பிஹெச்எல் தான் இந்த இடத்த வந்து வளர்த்து இங்கே இருக்கிற கம்பெனிஸை வளர்த்து விட்டது. இங்கே இருக்க இன்ஜினியரிங் கம்பெனியை உலகளாவிய ஒரு அரங்கிலேயே வந்து திருச்சியினுடைய இன்ஜினியரிங் ஸ்கில்ஸ் வந்து பாராட்டப்படுகிறது. பட் இங்கே இருக்கிற கம்பெனி எல்லாமே பிஹெச்எல்ல சார்ந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடியவை. பட் கடந்த ஒரு 4-5 வருடங்களாக நிறைய கம்பெனிஸ், கிட்டத்தட்ட 100கணக்கான கம்பெனிஸ் வந்து மூடப்பட்டிருக்கு. முதல்ல வந்து பவர் ஃபேக்டர்னோ, அதுக்கப்புறம் வந்து ஆர்டர் இல்லைங்கிறனால மூடினாங்க. பட் இன்னைக்கு பெரிய விந்தை என்னன்னா, ஆர்டர் இருக்கிற நேரத்துலையும் வந்து மூடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. அதுக்கு காரணம் வந்து நம்ம அரசாங்கம் குற்றம்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த அரசாங்கத்தினுடைய பாலிசிஸ் வந்து செயல்படுத்தப்படுகிற விதத்தில் ஒரு பிரச்சனைகள் இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம சொல்கிறோம், இப்போ வந்து ஆர்டர்லாம் வந்திருக்கு, நிறைய வந்திருக்கு, பிஹெச்எல் ஆர்டர்ஸ் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. பட் இருந்து வந்து கம்பெனிகள் மூடப்படுகிறது அப்படின்னா, இப்போ அந்த பொதுத்துறை நிறுவனம் என்பது வந்து எல்லாருக்கும் பயனளிக்கக்கூடிய விதத்தில் செயல்பட வேண்டிய ஒரு பொதுத்துறை நிறுவனம் வந்து, நான் என்னோட கான்ட்ராக்ட்லாம் ஒரு 25 பேர், 30 பேர், 40 பேர் வச்சு செயல்படுத்திக்கிறேன், 250 கம்பெனி எப்படி போனாலும் எனக்கு கவலை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு அணுகுமுறை இருக்குமோங்கிற ஒரு அச்சத்தை வந்து ஏற்படுத்திக்கிறது. அதே மாதிரி வந்து காஸ்ட் கட்டிங் பேர்ல வந்து எல்லாமே காம்படிட்டிவ் கம்பெனிஸ் தான். இங்க இருக்கிற கம்பெனிஸ் எல்லாமே திறமையா செயல்படுறாங்க. சார் வந்து என்னென்ன பாராமீட்டர்ஸ் இருக்குன்னு அதுக்குரிய அடிப்படை வசதிகள் இல்லைன்னு சொன்னாங்க. அது இல்லாததுனால நாங்கள் இன்னும் மோசமான நிலைமையில் இருக்கிறோம்னு உதாரணமாக வேற அவர் இருக்கிறாரு. அதாவது ஒரு நிறுவனம் சார்ந்த தொழில் முனையும் ஒரு காலகட்டம் வந்து 1990க்கு முன்னாடி நிலவி வந்தது. எத்தனையோ நிறுவனங்கள் வெறும் அசோக் லேலண்டுக்கோ அல்லது வெறும் ரயில்வேஸ்க்கோ அல்லது பிஹெச்இஎல்கோ இது போல ஒரு ஊர்ல உள்ள அனைத்து நிறுவனங்களும் ஒரே ஒரு நிறுவனத்தை சார்ந்து இருக்கும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா பெங்களூருக்கு போனீங்கன்னா ஹெச்எம்டி சார்ந்து இது மாதிரி பல தொழிற்சாலைகள் இருந்து வந்தன. அதே போல ஐடிஐ அப்படின்ற ஒரு இந்தியன் டெலிஃபோன் இண்டஸ்ட்ரி சார்ந்து ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரே ஒரு பொதுத்துறை நிறுவனம் சார்ந்து நூற்றுக்கணக்கான சிறு நிறுவனங்கள் இருந்து வந்தன. இப்போ வந்து அந்த நிறுவனத்தை வந்து இவங்க வந்து ஏதோ ஒரு காமதேனு மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த நிறுவனத்துடைய ஒரு ஃபார்ச்சூன்ஸ் குறையும் போது இந்த நிறுவனங்கள் எல்லாமே ஆடி போய் விடுகின்றன. ஒன்று. ரெண்டாவது வந்து இவர் சொல்ற பிரச்சனைகள், அதாவது இந்த பவர் ஃபேக்டர், இதெல்லாம் வந்து ஓவரால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ரிக்குவயர்மெண்ட்ஸ்ல வந்து தமிழகம் வந்து 2006ல இருந்து 2011 எந்த விதமான முதலீடுகளையும் செய்யல. அதனால வந்து அந்த ஒரு தாக்கம் வந்து அடுத்த காலகட்டங்கள், அதாவது 9ல இருந்தே இந்த தாக்கம் வர ஆரம்பிச்சு. 2009ல இருந்து 14 வரைக்கும் நம்ம வந்து சஃபர் பண்ணியிருக்கோம். குறிப்பா சொல்ல போனீங்கன்னா இது போன்ற சிறு நிறுவனங்கள், ஒரு பெரிய நிறுவனம் பாத்தீங்கன்னா பெரிய ஜென்ரேட்டர் வச்சிருவாங்க, அதை வச்சு மேனேஜ் பண்ணிடுவாங்க. ஆனா இவங்களுக்கு ஜென்ரேட்டர் வச்சா அந்த காஸ்ட்டை வந்து அவங்க கஸ்டமர் கொடுக்க மாட்டாங்க. இதனால நூற்றுக்கணக்கான குறு நிறுவனங்கள், சிறு நிறுவனங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த காலகட்டம் முடிஞ்சு போச்சு. அவரே சொல்றாரு இந்த காலகட்டம் முடிஞ்சு போச்சுன்னு. ஆனால் இழந்ததை திரும்ப பெறக்கூடிய சக்தி சிறு நிறுவனங்களுக்கு இல்லை. இதை வந்து ஆட்சியாளர்கள் யாராக இருந்தாலும் வந்து நினைவில் கொள்ள வேண்டும். இருக்கிறதே கொஞ்சம் தான், அதை நீங்க எடுத்துட்டீங்கன்னா திருப்பி அவன் வந்து அதை வந்து பில்டப் பண்றதுக்கு அவங்கள்ட்ட கேபிட்டல்லாம் அவ்வளவு இருக்காது. வேலை செய்பவர்கள், விட்டு சென்றவர்கள், அவங்க இடத்தை நிரப்புறது ரொம்ப கஷ்டம். அவர் சொல்ற மாதிரி இருந்திருப்பாங்க ஆட்கள், நிறைய ஆட்கள் இருந்திருப்பாங்க. அந்த ஆட்களை அனுப்பிச்சிட்டாங்கன்னா மறுபடியும் ஆட்களை வந்து ஒரு சிறு நிறுவனம் சேர்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுது. இதே ஒரு பெரிய நிறுவனம் வச்சீங்கன்னா எல்லாரும் வந்து பஸ்ல ஏறி வந்து வேலை செய்ய ரெடியா இருப்பாங்க. ஆனா சிறு நிறுவனங்களால் அந்த மாதிரி வசதிகள் எல்லாம் கொடுக்க முடியாது. அரசு இவங்களை முதல்ல கவனிக்கணுமா? அப்படி இல்லை, அவங்களையும் கவனிக்கணும். அதாவது முதலீடுங்கிறது வந்து பணம் மட்டும் இல்லை, வேலை வாய்ப்பு வச்சு கூட நீங்க முதலீடை வந்து மெஷர் பண்ணணும். அதுதான் நான் சொல்ல வரேன். கோவையிலிருந்து சக்திவேல். வணக்கங்க. சொல்லுங்க. தமிழ்நாடு சிறு குறு தொழில் முனைவோர் டாக்ட் சங்கத்தின் சார்பாக கோவையிலிருந்து சக்திவேல் பேசுறேங்க. சொல்லுங்க. ஏன் கேக்குது? 1 லட்சம் கோடிக்கு நமக்கு முதலீடு கிடைச்சிருக்குன்னு தமிழக முதல்வர் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு வந்து முதல்ல எங்களுடைய நன்றியை தெரிவித்து இதை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த 1 லட்சம் கோடின்னு சொல்றாங்க, அது எந்தெந்த துறைக்கு வந்து இது முதலீடு செய்யறாங்கன்னு அது நாளைக்கு முதலமைச்சரே விரிவா அறிவிப்பாங்க. அதற்குள்ளாக இருக்கிற ஒரு நம்ம அடிப்படையில் ஒரு சாதாரண வெகுஜன மக்களுக்கு இருக்கக்கூடிய கேள்வி அதுல இருந்து நான் கேட்கிறேன். 1 லட்சம் கோடி தமிழ்நாட்டில் வந்து கொட்டிட்டாங்க அப்படின்னு நம்ம நினைக்க தோணுது. எல்லா இடங்களையும் காசு புழங்கும், எல்லா இடங்களையும் வேலை வாய்ப்பு அள்ளி பெருகும், இப்படி நினைக்க தோணுது. உண்மையில் அந்த 1 லட்சம் கோடிங்கிறது என்ன, எப்போ நடைமுறைக்கு வரும், அந்த டீடைல்ஸ்? இல்ல, 1 லட்சம் கோடிங்கிறது மொத்த முதலீடு. குறிப்பா சொல்லணும், இந்த மாதிரி முதலீடுகள் வந்து எஃபெக்டிவ் வரதுக்கு வந்து 2 லிருந்து 3 ஆண்டுகள் குறைந்தபட்சம் ஆகாது. அது தொழிற்சாலை துவங்கத்திலேருந்து அது ஃபுல்லா ப்ரொடக்ஷன் வர வரைக்கும்.
நிறைய விஷயங்கள்ல வந்து இந்த பிளான், டோட்டல் பிளான் சொல்லலாம், ஃபேஸஸ்ல பண்ணலாம். ஒரு ஃபேஸ் முதல்ல முடிப்பாங்க, அப்புறம் அடுத்த ஃபேஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அடுத்த ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த முதலீடுகள் வந்து ஒரு விரிவான காலகட்டத்தில் தான் இது வந்து வரும். அப்ப அதுக்குள்ள எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு திரு ஷியாம். ஒருவேளை ஒரு லாஜிக் தான் கேட்கிறேன், ஒரு ஆட்சி மாறினால் இந்த முதலீட்டாளர்களுக்கோ அல்லது மக்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த வேலை வாய்ப்புகளில் ஏதாவது சுணக்கமோ அல்லது ஏதாவது தடங்களோ ஏற்பட வாய்ப்புண்டா? கண்டிப்பாக வாய்ப்பு கிடையாது. காரணம் என்னவென்றால், முதலீட்டாளர்கள் அவர்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுவது என்பது முதலமைச்சர் அங்கு வந்து ஒரு ஐக்கானாகத்தான் திகழ்கிறாரே தவிர அரசு அதிகாரிகளிடம்தான் அவர் போடுவார்கள். அரசுகள் வந்து தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். அரசியல் கட்சிகள் ஆட்சியை இழக்கலாம் அல்லது ஆட்சியை மீண்டும் பெறலாம். அப்படி ஒரு பாதிப்பே வராது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயமாக நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால், நிர்மலா சீதாராமன் அவர்களது ஒரு முக்கிய அனௌன்ஸ்மெண்ட் என்னவென்றால், கமர்ஷியல் கோர்ட். இப்போது நம்ம ஏற்கனவே வந்து கம்பெனி கோர்ட் நம்ம வந்து வச்சிருக்கிறோம். கம்பெனி சார்பான விஷயங்களை வந்து ஹைகோர்ட்ல வந்து கம்பெனி கோர்ட்னு சொல்றோம். நம்ம ஒரு பெஞ்சை கம்பெனி கோர்ட்னு சொல்றோம். சிஎல்பி இருக்கு, கம்பெனி லா போர்டு இருக்கு. இப்ப வந்து கமர்ஷியல் கோர்ட் வரணும் அப்படின்னு நினைக்கும் போது, ஒரு வியாபாரி வந்து அவன் வந்து 5000 ரூபாய் சின்ன வியாபாரி இல்ல 5 கோடி ரூபாய் பெரிய வியாபாரினா இதுக்காக போய் நேரம் செலவு பண்ணிட்டு இருக்க முடியாது. அதே நேரத்துல வந்து இதெல்லாம் தனியா அமைக்கப்படும். எல்லா மாநிலங்களும் ஒத்துக்கிட்டா தான் நம்ம அந்த மாதத்துல செய்ய முடியும். அத நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அந்த பில்லு கரெக்டா பெண்டிங்கா இருக்கு, இந்த ஒரு வருஷத்துல முடிஞ்சிடும். மாநிலங்கள்ல இப்ப நம்ம மாநிலம் உடனடியாக அதை ஒத்துக்குது. சோ இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது நீங்கள் கேட்ட இந்த முதலீட்டை போட்டு விட்டு அடுத்த ஆட்சி வந்தால் முதலீட்டின் கதி என்ன ஆகுமோ என்கிற கவலையே இதில். அசோக், உங்க வார்த்தை நிறைவு செய்யுங்க. கோவை. தொழில் பேசுங்கய்யா, தொடர்ந்து பேசுங்க. தொழில் முதலீட்டாளர்கள் வந்து தொழில் சார்ந்த மாவட்டங்களுக்கு தொழில் செய்வதற்கு முன்னுரிமை கொடுத்தாங்கன்னா மிக சிறப்பாக இருக்குன்னு, அப்பொழுது சிறு குறு தொழில்கள் வந்து வளர்ச்சி அடையும் அப்படின்னு வந்து எங்களுடைய கருத்து. தொடர்ந்து பேசலாம். நெல்லையிலிருந்து எஸ்பி முத்துராமன், உங்களுக்கான நேரம். சார், இது நம்ம அரசு தயார் பண்ணக்கூடிய அம்மா மினரல் வாட்டர். இது வந்து அந்நிய முதலீடு தயார் பண்ணக்கூடிய மினரல் வாட்டர். இது இந்த ரெண்டுக்குமே குவாலிட்டியில் எந்த வித்தியாசமும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த நம்ம அரசு தயார் பண்ணக்கூடிய அம்மா மினரல் வாட்டரோட விலை வந்து 10 ரூபா. இந்த அந்நிய முதலீடு வந்து 20 ரூபா. உங்க கேள்வி? அதாவது சார், இப்போ இந்த அந்நிய முதலீடு கம்பெனிக்கு வந்து இப்போ நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் கங்கை கொண்டானில் வந்து ஒரு அந்நிய முதலீடு கம்பெனி தொடங்கியிருக்காங்க. இதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 15 லட்சம் லிட்டர் தாமிரபரணி தண்ணீரை வந்து நம்ம அரசாங்கம் அவங்களுக்கு கொடுக்கு. அது ஒரு லிட்டரோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1000 லிட்டரோட விலை 56 ரூபா 25 காசு. 56 ரூபா 25 காசு ஒரு லிட்டர். இப்போ இந்த அந்நிய முதலீடு வந்து இந்த 1 லிட்டர் வாட்டரை 20 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நம்ம 1000 லிட்டரை வந்து 56 ரூபா 25 காசுக்கு கொடுக்குறோம். இந்த அந்நிய முதலீட்டுனால இங்க தொடங்கினதுனால ஒரு 20 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கி. வேற யாருக்கும் எந்த வேலை வாய்ப்பும் கிடைக்கல. ஏன்னா எல்லாமே மெக்கானிசம், எல்லாமே மெஷின்ஸ் தான். கிட்டத்தட்ட இந்த லோடிங் அன்லோடிங் இதை மட்டும் தான் நம்ம செய்ய வேண்டியது. சரியான கேள்வி. இதற்கு ஒரு உதாரணம் இருக்கிறது. நான் முன்பு ஸ்பிக் நிறுவனத்திலே பணியாற்றினேன். இதே திருநெல்வேலி மாவட்டம்னா அப்போ வந்து தூத்துக்குடி மாவட்டம். திருநெல்வேலி மாவட்டத்தில் நம்ம தாமிரபரணியிலிருந்து நீர் எடுத்து தான் ஸ்பிக் நிறுவனத்துக்கு கொடுத்தாங்க. மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாம் அதில் எழுந்தது, பெரிய போராட்டங்கள். அதற்கு எப்படி வந்து அது பன்னாட்டு நிறுவனம் அல்ல, நமது நாட்டு நிறுவனம், எப்படி வந்து அந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டது என்றால், எங்கெல்லாம் நாம் நீர் அடிக்கிறோமோ, உதாரணமாக சாயர்புரம் என்ற கிராமம், இங்கெல்லாம் இருக்கிற வேளாண்மையை ஊக்குவிக்கிற விதத்திலே அதற்கென்று தனியாக ஒதுக்கீடுகள் செய்து அந்த திட்டத்திலே நான் பணியாற்றினேன். சாயர்புரத்தை எடுத்துக்கொண்டால் அந்த வாழை விவசாயிகளை பெருமளவுக்கு ஊக்குவித்து அவர்களது புரொடக்டிவிட்டி, உற்பத்தி திறனை பெருக்கினோம். இது போன்ற தொழில்கள் இது ஒரு பிரச்சனை தான். உண்மையாக நண்பர் கூறுவது ஒரு பிரச்சனை தான். ஏனென்றால் நாம் ஜீவாதாரமான நீரை எடுத்து விடுகிறோம். அந்த நீரினால் எத்தனை பேருக்கு வேலை கிடைக்கிறது என்று நாம் எப்படிப்பட்ட விதிமுறைகளை வைக்க வேண்டும் என்றால், அந்த நிறுவனம் எந்த இடத்திலிருந்து நீர் எடுக்கிறதோ அந்த இடத்திலே எப்படிப்பட்ட தொழில்களை வளர்க்க வேண்டும் அல்லது அந்த மக்களுக்கு எப்படிப்பட்ட உதவிகளை செய்ய வேண்டும் என்று நாம் நிர்ணயிக்க வேண்டும். கூடக்குளத்திலும் அப்படித்தானே வந்தது. அப்போ இதுல திரு பிரபாகர், தொழில்கள் பல வகைப்படும் எடுத்துட்டு சிலதுல அப்படித்தான் இருக்கும், சிலதுல வேலை வாய்ப்பு அதிகமா கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கணுமா? ஒவ்வொரு தொழிலையுமே மக்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதி செய்யணும்ன்றதுல உறுதியா இருக்கணுமா? ஃபர்ஸ்ட் ரொம்ப மிக அழகான கேள்வியை அவர் சொன்னாரு. தேங்க்யூ.
முதல்ல வந்து இப்போ இந்த அரசு தயார் பண்ற எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதுக்கு சம் இன்னர் சப்சிடிஸ் இருக்கும். இப்போ வந்து அம்மா வாட்டர் வந்து விற்கிறது எங்க, ஒரு டிரான்ஸ்போர்ட் ஷாப்ல. இப்போ அதே ஒரு பிரைவேட் மேன் விற்கணும்னா ஒரு ஷாப்ல கொடுக்கணும், அதுக்கு ரெண்ட் கொடுக்கணும், அதெல்லாம் அது வேற விஷயம். ஆனா கேள்வி ரொம்ப இம்பார்ட்டன்டான கேள்வி. நம்மளுடைய நேச்சுரல் ரிசோர்சஸை கொள்ளையடிக்கிறவன் வரணும் அப்படின்னு சொன்னா அதை தடுக்கணும். அது கேரளா கொள்ளையடிச்சு தண்ணி அவங்க கொண்டு போக போறது இல்லையே. நமக்கு வந்து அதிகமான விலைக்கு விற்கிறாங்க. இப்போ வந்து அவர் 2 கம்பேர் பண்ணாரு. அமெரிக்காவில் ஒரு ஸ்டடி பண்ணாங்க. முனிசிபாலிட்டி டேப் வாட்டர் எடுத்து இந்த 3 அங்க இருக்கிற எல்லா பிராண்ட் டேப் வாட்டரும் பார்த்த போது 95% எல்லாமே ஒரே மாதிரி இருந்தது. அப்போ வந்து இந்த வாட்டர் ப்ராப்ளம் வந்து ஆர்டிபிஷியலி கிரியேட்டட் பை பிக் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லி அப்பவே அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. கேரளாவில் கூட ஒரு பர்டிகுலர் கம்பெனிக்கு எதிர்க்க நிறைய கோர்ட் கேஸ் எல்லாம் நடந்து அதை வந்து இந்த ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்றதுன்னு சொல்றது வந்து அது வந்து ரியலா ஒண்ணுமே நடக்கிறது இல்லை. சொல்றாங்க, பட் ரியாலிட்டியில வந்து பக்கத்தில் இருக்கிற ஃபார்மர்ஸ்க்கு ஹெல்ப் பண்றது வந்து ரொம்ப லிமிட்டட் அதனுடைய இம்பாக்ட். அதனால நம்ம வரக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் சொன்னாரு. வரக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் வந்து நம்மளை வேட்டையாட வர்றானா இல்லைன்னா நம்மளை வச்சு பிசினஸ் பண்ண நினைக்கிறானா, இந்த 2 பேரையும் நம்ம தனியா புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நம்மள வந்து என்வாயர்மெண்டல் இன்ஸ்பெக்ஷன்ஸ் நம்மளுடைய இன்ஸ்டிடியூஷனல் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். நம்பர் 2, வரவங்க வந்து ரொம்ப கம்மியான சேலரி கொடுத்து, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து நான் ஒரு ஸ்டடி பண்ணியிருந்தேன் இந்த பிபிஓல இருக்கிற எம்ப்ளாயிஸ் பத்தி. பாத்தீங்கன்னா பிபிஓ எம்ப்ளாயிஸ் ஆர் கெட்டிங், ஒரு யூரோப்பியன் எம்ப்ளாயி எடுக்கிறதுக்கு நம்ம இந்தியாவில் எடுத்தாங்கன்னா 16 பேர் எடுக்கலாம் அதே சேலரிக்கு. அதனால என்ன பண்றாங்க, இன்ஸ்டெட் ஆஃப் டேக்கிங் 1 person 10 பேரை இங்க எடுக்கிறாங்க. அதனால என்ன ஆகுது, பீப்புளை எடுக்கிறாங்க, பட் அவங்களுடைய ஒர்க் நாம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப டஃபா இருக்கும். அதுல அந்த சுற்றுச்சூழல் மட்டும், அதுல உங்க பார்வை என்ன? நம்ம அச்சப்பட வேண்டிய அளவுல தமிழகம் இருக்கா? சில இடங்கள்ல இருக்குன்னு தான் நினைக்கிறேன். குறிப்பாக சொல்ல போனா இந்த சாயப்பட்டறை கழிவுகள், அதே போல லெதர் சார்ந்த சில விஷயங்கள்ல வந்து நம்ம வந்து பின்தங்கி இருக்கோம் தான் நினைக்கிறேன். அரசாங்கம் கண்காணிக்குதா இல்லையான்னு மக்கள் அரசாங்கத்தை கண்காணிக்க வேண்டிய நிலைமை 2 விதமாவும் இருக்கு. மக்கள் அரசாங்கத்தை கண்காணிச்சுட்டு தான் இருக்காங்க, அரசாங்கமும் தொழில வந்து கண்காணிச்சுட்டு தான் இருக்கு. ஆனா அதை மீறி வந்து சில அத்துமீறல்கள் அங்க எங்க நடந்துகிட்டு தான் இருக்கு. ஏன்னா தொழில் வளர நினைக்கிற வேகத்துல உட்கட்டமைப்பு வளரல. தொழிலும் வந்து இந்த மாசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து முதலீடு செய்ய தொழில்கள் வந்து தயாரா இல்லை. இந்த பிரச்சனைகள் வந்து பல ஆறுகள் சார்ந்த இடங்கள்ல வந்து நடக்கிற தொழில்பேட்டைகள்ல வந்து நிச்சயமா இன்னைக்கு இருந்துட்டு தான் இருக்குன்னு சொல்லணும். ஆனா அரசாங்கம் வந்து தொடர்ந்து இதுக்கு முதலீடுகளுக்கு பணம் கொடுக்க தயாரா இருக்கு. அவங்க எல்லாரும் கூட்டமைப்பா சேர்ந்து இந்த மாசு கட்டுப்பாடு சம்பந்தப்பட்ட உட்கட்டமைப்பு ஏற்பாடு செய்ய முன் வந்தால் அரசு அதற்கு முழு உதவி தர மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி தயாரா இருக்காங்க. அவங்க வந்து இதை முழுமையா நம்பி இதை நம்ம செய்யணும், பொறுப்பேற்றுக்கணும். யாருன்னா அரசு இல்ல, தொழில்கள் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். திருச்சி கணேஷ், உங்களுக்கான நேரம். அதாவது முதல் விஷயம் என்னன்னா, பாம்பு திங்கிற ஊருக்கு போனால் நடுத்துண்டு நமக்குன்னு இருக்கணும். நீங்கள் இந்த பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து இப்போ கொண்டு வந்து கொடுத்துருக்க அந்த 1 லட்சம் கோடியில் வந்து 1 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வருது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இதில் எவ்வளோ தூரம் பிரயோஜனம் வந்து தமிழக மக்களுக்கு கிடைக்குங்கிறது தான் வந்து முதல் கேள்வி. முதல் விஷயம் வந்து இப்போ சைனாவில் வந்து ஸ்லம்ப் நிறைய இருக்கிறதுனால அங்கேருந்து நிறைய முதலீட்டாளர்கள் வெளியில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து இதை நம்ம எவ்வளோ தூரம் நமக்கு பிரயோஜனமாக மாற்றிக்கணும்னு பார்க்கணும். 60% இம்போர்ட் பார்த்தீங்கன்னா சைனாலேருந்து நம்ம இன்னும் பண்ணிகிட்டு இருக்கோம். தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், சிவகாசி, திருச்சியில் பிஹெச்எல் சார்ந்த நிறுவனங்கள், இது மாதிரி பல ஊர்களில் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸாக இருக்கிறவங்களே வந்து நிறைய பேர் வந்து மூடிட்டு போகிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா வந்து பெரிய நிறுவனங்களுக்கு வந்து அரசாங்கம் வந்து எல்லா சலுகைகளும் கொடுத்து டேக்ஸ் ரிபேட் எல்லாமே கொடுக்குறாங்க. என்னன்னா அவங்க கண்டிப்பாக இங்கே இருப்பாங்க, வந்து வேலை வாய்ப்பு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்ப நோக்கியா போன்ற நிறுவனங்களை பாத்தீங்கன்னா வந்தாங்க, எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் நடந்தது. ஆனா இப்ப வந்து டாக்ஸ் இந்த ஏமாற்றங்கள்லாம் நடந்தது அப்படின்னு சொன்ன உடனே இப்போ இன்றைக்கி கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ அது அப்போ வந்து வரையில் நாங்கள் நோக்கியாவை இங்கே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு எல்லா நிறுவனங்களும் வந்து மாறுதட்டி கொண்டாங்க. இப்போ அதை சார்ந்த அனைத்து நிறுவனங்களும் மூடிட்டு போயிட்டாங்க. இப்போ வந்து கொடுத்த டேக்ஸ் ரிபேட் எல்லாம் வந்து என்ன பிரயோஜனம் கிடைச்சிது தமிழக மக்களுக்கு? அதுதான் வந்து இப்போ இங்கே இந்த அரசாங்கம் வந்து பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயமா இருக்கணும். இங்கே கொடுக்குற ரிபேட்லாம் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் கழித்து தான் வந்து நீங்கள்
கொடுக்கணும் அப்படிங்கிற நிலைமைக்கு கொண்டு வந்தாங்கன்னா தான் அந்த நிறுவனங்கள் கண்டிப்பா இங்க இருப்பாங்க. பதில் கேட்கலாம். அது போக இதுல சிறு ரெண்டு தொழில்கள் கேள்விகள் பண்றவங்களுக்கு ஒரே நிறைய ஒரு வந்து சலுகைகள் கொடுத்து இங்க வந்து ஷியாம் சேகர், 2 கேள்விகள், ஒன்னு உங்களுக்கு ஒன்னு உங்களுக்கு. எடுத்தோன்னு ஞாபகத்துக்கு வந்து நோக்கியா, ஃபாக்ஸ்கான், நிசான், இதே மாதிரி நாளைக்கு வரக்கூடிய நிறுவனங்கள் இப்படி ஆயிடுமோ அப்படின்னு பொதுமக்கள் பார்வையில் இருக்கு. அதாவது சில துறைகள் அந்த துறைகளுக்கே உரிய வந்து பிரச்சனைகள் இது. உதாரணத்துக்கு டெக்னாலஜிக்கல் ஆப்சலசன்ஸ். நீங்க நோக்கியா வந்த போது நீங்க என்ன மாதிரி தொழில் பொருட்கள், அவங்க தயாரித்த பொருட்கள் என்னவாக இருந்தன, 10 ஆண்டுகள்ல வந்து அந்த பொருட்கள் எப்படி மாறி போன, அதுக்கு வந்து நோக்கியாவுக்கு வந்து சர்வதேச ரீதியா பாத்தீங்கன்னா நோக்கியாவுக்கு விடை இல்லாமல் போனதுதான் உண்மை. ஆக டெக்னாலஜிக்கல் ஆப்சலசன்ஸ் வரக்கூடிய தொழில்கள், அதாவது அந்த தொழில் முறையே மாறி அந்த பொருளுடைய ஒரு தேவை. இப்ப டைப்ரைட்டர் தொழில் கொண்டு வந்தோம்னு வச்சுங்க, 10 வருஷம் கழிச்சு அது போயிடுது. கம்ப்யூட்டர் தொழில் கொண்டு வந்தா நாளைக்கு வந்து அது வெறும் எல்லாமே டேப்லெட்டா மாறி போயிடுது. ஆனால் இப்போ வரக்கூடிய தொழில்கள், இப்போ ஆட்டோமொபைல் எடுத்துங்க, ஆட்டோமொபைல்ல வந்து எவ்வளவோ பேர் முதலீடு பண்ணிருக்காங்க தமிழகத்துல. யாரும் தொழிலை மூடிட்டு போல, தொழில் வளர்ந்துருக்கு, அவங்க சார்ந்த தொழில்களும் வளர்ந்துருக்கு. ஆக வந்து இது வந்து சிக்லிகாலிட்டி இல்லாத தொழில்கள். இப்போ வந்து பிஹெச்இஎல் பத்தி சொல்லும் போது, பிஹெச்இஎல் பவர் கேபிட்டல் குட்ஸ்ங்கிறதே வந்து சிக்லிக்கல் இண்டஸ்ட்ரி. 10 வருஷத்துல வந்து 2-3 வருஷம் ஓஹோன்னு இருக்கும், 3-4 வருஷம் சுமாரா இருக்கும், மிச்ச நேரத்துல படுத்து கிடக்கும். இது அந்த மாதிரி ஒரு தொழில் தான். பாத்தீங்கன்னா நீங்க வந்து எல்லா நேரமும் எந்நேரமும் ஒரு நிலையா நடக்கக்கூடிய ஒரு தொழிலே இல்ல கேபிட்டல் குட்ஸ் இண்டஸ்ட்ரி. பிஹெச்எல் மட்டும் இல்ல, எல்லா கேபிட்டல் குட்ஸ் இண்டஸ்ட்ரியுமே இப்படிதான். ரொம்ப அதிவேக வளர்ச்சி ஒரு காலகட்டத்தில் இருந்தா அதுக்கு பிரதிபலனா வந்து வளர்ச்சியே இல்லாத ஒரு காலகட்டம் கண்டிப்பா கேபிட்டல் குட்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு வரும். ஆக எந்த தொழில்கள் வளரணும்னா அக்ரி ஃபுட் ப்ராசஸிங், ஆட்டோமொபைல்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அல்லது நாலேஜ் சம்பந்தப்பட்ட சர்வீஸ் செக்டர் பொருள், அந்த மாதிரி தொழில்கள் வந்து இன்னும் நீண்ட காலம் நடக்கக்கூடிய தொழில்கள். அவர்கள் அந்த தொழில் முறையில மாற்றங்கள் வராத தொழில்களா இருந்தா அந்த தொழில்கள் வந்து நிலையான தொழில்களா இருக்கும். அக்ரி ஃபுட் இதுல எல்லாம் கூட எதிர்பார்க்கிறோம்னு சொல்றாங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அதுல எவ்வளவு வரும் அப்படின்னு. ஒரு விவசாயத்துறையிலும் முதலீடு வரும், நம்ம வாழ்க்கை வளம் பெறும் விவசாயிகள் நம்ப முடியுமா சார்? இந்தியாவில் வந்து அக்ரிகல்ச்சரல் ஆட்டோமேஷன், அதாவது அதுல வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க? பெரிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து யாருமே இன்னைக்கு விவசாய வேலை செய்ய தயாரா இல்ல. அதை வந்து ஒரு இழிவா நினைக்கக்கூடிய சமூகமா நம்ம சமூகம் மாறிட்டு வருது. ஆனா விவசாயம் இல்லாம இந்த நாடு வந்து வளம் பெறவே முடியாது. ஆகவே வந்து விவசாயம் சார்ந்த முதலீடுகள் வந்து நிறைய ஆட்டோமேஷன் நடக்கும். இப்போ கோவையெல்லாம் எத்தனையோ சிறிய நிறுவனங்கள் வந்து நிறைய இன்னோவேஷன் பண்ணிருக்காங்க. களை எடுக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா அதுக்கு ஒரு மிஷின், நடவுக்கு ஒரு மிஷின், இந்த மாதிரி எத்தனையோ மரம் வெட்டுறதுக்கு ஒரு மிஷின், இது மாதிரி 1008 மிஷின் இருக்கு. இந்த நிறுவனங்கள்ல வந்து வெளிநாட்டு நிறுவனங்கள் வந்து முதலீடு செய்து அதுல ஒரு பங்கை எடுத்துக்கிட்டு அவங்களோட சேர்ந்து வளரணும்னு நினைக்கிறாங்க. அந்த மிஷின் விக்கிற தொழில் வளரும்னு சொல்றீங்க? கண்டிப்பா ஆட்டோமேஷன் வந்து வளரும். கோவை அனந்தீஸ்வரன், கொஞ்சம் விரைவா. தமிழகத்துக்கு கொண்டு வரப்படுகின்ற 1 லட்சம் கோடி முதலீடு ஆனது எந்த விதமான பயனும் தமிழக மக்களுக்கு ஏற்படுத்தாது என்பது என்னுடைய கருத்து. காரணம், எந்த விதமான கட்டமைப்பு வசதிகளையும் ஏற்படுத்தாமல் இங்கு 1 லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டினை கொண்டு வருவதாக தமிழக முதல்வர் அறிவித்துள்ளார். அதே சமயம் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இந்த 1 லட்சம் கோடி முதலீட்டுக்கு கொண்டு வரப்படவில்லை என்பது நிதர்சனம். ஏனென்றால் இந்த மெட்ரோ ரயில் திட்டம் கொண்டு வரப்பட்ட போது தனியார் துறையோடு சேர்ந்துதான் இந்த திட்டத்தினை கொண்டு வந்தார்கள். மேலும் தேசிய நெடுஞ்சாலை திட்டத்தை கொண்டு வரும்போதும் தனியார் துறையோடு சேர்ந்துதான் கொண்டு வந்தார்கள். தற்போது அதனால் பாதிக்கப்படுவது யார் என்றால் தமிழக மக்களும் ஏழை எளிய மக்களும் தான். ஒரு டோல்கேட்ல போயிட்டு நாம் வந்து பணம் கொடுக்காம கடந்து போக முடியாது. காரணம் என்னன்னா, அங்கு 1 ரூபாய் முதலீடு செய்துவிட்டு 100 ரூபாய் 1000 ரூபாய் கொள்ளையடிக்கின்ற ஒரு சுரண்டலை ஏற்படுத்திக் ஒரு சூழ்நிலையை தமிழக மக்களும் அரசும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த ஷியாம் ஐயா சொன்னாரு பணி பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா பணி பாதுகாப்பு இல்லை. அதுக்கு உதாரணம் நோக்கியா நிறுவனம். 20,000 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்த அந்த நோக்கியா நிறுவனம் வெறும் 200 கோடியே டெபாசிட் செஞ்சுட்டு ஓடிடுச்சு. அந்த 200 கோடியை இப்போ மக்களுக்கு, அதாவது அங்கு வேலை செய்த தொழிலாளர்களுக்கு பங்கிட்டு கொடுத்தார்களா என்றால் கிடையாது. அந்த 200 கோடியே முடக்கி வச்சிருக்காங்க. அந்த தொழில் பாதுகாப்பு எங்கிருந்து இருக்குங்க? அதே சமயத்தில் இந்த 1 லட்சம் கோடி முதலீடானது எந்தெந்த மக்களை நிலங்களை கையகப்படுத்தி இதை இன்வெஸ்ட் பண்ணப்படும்? அதாவது தொழில்துறையில மட்டும் இன்வெஸ்ட் பண்ணப்படுமா அல்லது விவசாயத்துறையில இன்வெஸ்ட் பண்ணப்படுமா? நிறைய மாறுபட்ட கருத்து இருக்கு. அவர் சொல்ற பாயிண்ட் சரியே தவிர, ஒரு நிறுவனம் வந்து முதலிலே மத்திய அரசாங்கத்துக்கு சேர வேண்டிய எல்லா வரிகளையும் கொடுத்தால்தான் அந்த நிறுவனத்தின் பொருள் வெளியவே வரும். எத்தனையோ வரிகள், அது போக ஆண்டுதோறும் வருகின்ற வருமான வரி,
இதிலிருந்தெல்லாம் பிரித்து மத்திய அரசும் மாநில அரசுக்கு பங்கு தருகின்றது. அது போக மத்திய அரசு அதனுடைய திட்டங்களையும் நிறைவேற்றுகிறது. சோ ஒரு நிறுவனம் 20 வருடம் கழித்து அது மூடப்படும் போது எல்லா பணத்தையும் அவர்களே வாரிக்கொண்டு போய்விட முடியாது. அதே நேரத்தில் ஏற்கனவே 2 முறை தப்பி போய் 3வது முறையாக இப்போ முதல் மாநாடு நடத்துறாங்க, வாங்க வாங்கன்னு சொல்லி அழைக்கின்ற ஒரு நிலையில அவர்களுக்கு எதிராக ஒரு விதிமுறைகளை ரொம்ப கடுமையாக வைத்திருப்பார்கள் என்பது நம்ப முடியாது என்ற மாதிரி நினைக்கிறார். விதிமுறைகளை மிகவும் கடுமையாக வைத்திருந்தால் யாரும் வரமாட்டார்கள், அவ்வளவுதான். இப்போ என்ன பிரச்சனைன்னா நமக்கு வெளிநாட்டு முதலீடு இல்லைன்னா முதலீட பெருக்கணுமா வேண்டாமா? விதிமுறைகள்ங்கிறதே மக்களுக்கு சாதகமானவை தான் அந்த விதிமுறைகளாக இருக்க போகுது. அதுல தளர்வு அப்படின்னா மக்களுக்கு சாதகமான அம்சங்கள் சற்றே குறைவு, அதாவது பாதகம். மக்களுக்கு சாதகமானது எது என்றால் அரசின் வருமானத்தை பெருக்குவது. அப்போதுதான் மக்களுக்கு தேவையான காரியங்களை நாம் செய்து தர முடியும். 91க்கு பிறகு இந்த நாட்டின் நிலைமை முற்றிலுமாக மாறிவிட்டது. இன்றைக்கு நாம் உலக பொருளாதாரத்தோடு இணைந்திருக்கின்றோம். எங்கோ கிரீஸ் நாட்டிலே ஒரு பிரச்சனை என்றால் நம்மை பாதிக்கும், சீனாவிலே ஒரு பிரச்சனை என்றால் நம்மை பாதிக்கும். அப்படிப்பட்ட சூழலில் முதலீடுகளை நாம் வரவேற்க போகிறோமா? அது வெளிநாட்டு முதலீடு என்று இல்லை, நமது நாட்டு முதலீடு. சிவநாடார் என்ன கூறுகிறார்? நான் இங்குதான் பிறந்தேன், நான் தமிழனாகத்தான் நினைக்கிறேன் என்று கூறுகின்றார். இங்கிருந்து அவர் அவ்வளவு ஒரு பெரிய தொழிலதிபராக மாறி இருக்கின்றார். அவரது முதலீடும் நமக்கு தேவைப்படுகிறது. முதலீடுகளை நான் வரவேற்கும் போது அவர் சொன்ன அந்த 8 கிரைட்டீரியா சொல்கிறாரே, அதுல 1, 2 நமக்கு இல்லை, அது உண்மை, அது ஒத்துக்கொள்கின்றோம். ஆனால் அதே நேரத்தில் நமக்கு இருப்பதை பாருங்கள், 42,000 ஏக்கர் நிலம் இருக்கிறது என்று தமிழக முதல்வர் கூறுகிறார். கனெக்டிவிட்டி, ரோடு கனெக்டிவிட்டி, நீங்க வேறு மாநிலங்களுக்கு சென்று பாருங்கள் எவ்வளவு மோசமாக இன்னமும் சாலைகள் இருக்கின்றன. உங்க நம்பிக்கை என்ன? என்னங்க மின்சாரம் பொறுத்தவரை உங்க நம்பிக்கை என்ன? 2011க்கு பிறகு மின்சாரம் நமக்கு கண்டிப்பாக முன்னேறி கொண்டுதான் இருக்கிறதுங்க. நான் என்னோட கிராமத்துல 16 மணி நேரம் பவர் கட்ல 2011 இருந்திருக்கிறேன். இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு பவர் கட் இருக்குது, ஆனால் 2 மணி நேரம் 3 மணி நேரம் என்ற அளவிலே இருக்கிறது. ஆனால் இது பொதுவான நம்மை போன்ற சாமானியர்களுக்கு. ஆனால் நாம் இப்படி வரவேற்கிறோம். அரசியல்வாதிகளிடம் இந்த பிரச்சனையை பத்தி பேசவே முடியாது, என்ன பதில் கிடைக்கும் என்பது முற்றிலும் தெரிந்த விஷயம். அதனாலதான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், உங்க நம்பிக்கை என்ன மின்சாரத்தை பொறுத்த? மின்சாரத்தை பொறுத்த மட்டும் இன்னைக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். NTPC, அதாவது இந்தியாவுக்கே அதிகமாக மின் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் 70% குறைவான உற்பத்தி தான் செய்யுது மொத்தத்துல. அது 90 வரைக்கும் போகலாம். ஏன் NTPCயோட உற்பத்தி 70லேருந்து 90க்கு போகலைன்னாக்கா, அவங்க உற்பத்தி வட மாநிலங்கள் இருக்கு, தேவை தென் மாநிலங்கள் இருக்கு. அங்கிருந்து இங்க கொண்டு வரதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்பதான் போட்டுட்டு இருக்காங்க. அந்த பவர் கிரிடோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்ததுன்னா அடுத்த 6 மாதங்கள்ல இது அதுக்கப்புறம் தமிழகத்துல மின் தட்டுப்பாடே இருக்காதுங்கிறதா என்னுடைய முதலீடு முழுமையா சேர்றதுக்கும் அதுக்கும் சரியா இருக்கும். சொல்றீங்க, சரியா? உங்க கருத்து என்ன? எவ்வளவு வேணாலும் கிடைக்கும் பவர். அவர் சொல்றது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டுங்க. லேபர் ரெகுலேஷன். இப்போ டோட்டலா கவர்மெண்ட்டுடைய ரோல் ரொம்ப பேசிவா மாறி வரக்கூடிய முதலாளிகள் அண்ட் தொழிலாளர்கள் மட்டுமே கவர்மெண்ட்டுடைய ரோலே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, பங்களாதேஷ்ல நடந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதும், வெரி லோ சாலரிஸை கொடுத்து நம்ம ஒர்க்கர்ஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதும், இது ரெண்டும் டெஃபினட்டா நடக்கும். டெஃபினட்டா நடக்கும். ஏன்னா நான் ஒரு முதலீட்டு செய்யும் போது இப்ப இருக்கிற நிலைமையில யூ ட்ரை டு ரெடியூஸ் பை as low as labor costs. தொழிற்சங்கங்கள் இருக்கு, தொழிற்சங்கங்களே நம்ம தொழிற்சங்கங்கள் எந்த அளவுக்கு அதை ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் மூலம், இப்ப தொழிற்சங்கங்கள் இருந்துதான் நோக்கியால இருந்தது. என்னாச்சு? ஃபாக்ஸ்கான் பிரச்சனையும் இல்ல, நிறுவனமும் இல்ல. ஃபாக்ஸ்கான் உலகத்தில் இப்ப நீங்க ஆப்பிள் வாங்கினீங்கன்னா ஃபாக்ஸ்கான் தான் மேனுஃபேக்சர் பண்ணது. $192 billion அதனுடைய டர்ன் ஓவர். அது ஒரு மோஸ்ட் நான் டிரான்ஸ்பரண்ட் கம்பெனி இந்த வேர்ல்டு சொல்லியிருக்காங்க ஃபாக்ஸ்கான். எதுவுமே உங்களுக்கு தெரியாது. இது ஒரு குறைபாடா நீங்க சொல்றீங்க? இது ஒரு பெரிய குறைபாடு. அதனால நமக்கு வரக்கூடியது மக்கள் அனுபவிக்கணும்னா டெஃபினட்டா நமக்கு முதலீடு தேவை. அந்த முதலீடை இந்த எம்ப்ளாயிஸையும் இந்த ஒர்க் பண்றவங்களுக்கும் ஒரு சோஷியல் செக்யூரிட்டி நெட் இல்லைன்னா டெஃபினட்டா நமக்கு அதே நேரம் இந்த முதலீடுகளை பயன்படுத்திக்கிறதுல முதலமைச்சர் எவ்வளவு அதுல ஈடுபாடு காட்டுறாங்கன்றதை உணர்த்துற மாதிரி இருக்குதா இல்லையான்னு சொல்லுங்க. தென் மாவட்டங்களில் முதலீடு செய்தால் அதிக சலுகைகள் எல்லாம் கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. சிவநாடு அவருடைய சொந்த ஊரே அதுதான் நினைக்கிறேன். அந்த பாண்டிய நாட்டில் என்னுடைய நாட்களில் அங்க நான் இன்வெஸ்ட் பண்ண விரும்புறேன். மதுரை, திருநெல்வேலி ஒரு 6,000 கோடி ரூபாய். இதெல்லாம் தென் மாவட்டங்களை மிக நல்ல பலமா வளர்த்தெடுக்கக்கூடிய விஷயங்களா நீங்க பாக்குறீங்களா இல்லையா? இது டெஃபினட்டா ஒரு நல்ல வரவேற்கக்கூடியது தாங்க.
ஏன்னா வந்து இந்த ஜியாகிரபிக்கல் ப்ராக்சிமிட்டி இப்போ வந்து மெட்ராஸ்ல இருக்கும்போது எனக்கு வந்து இந்த நிறுவனம் எல்லாம் பார்த்த பிறகு எனக்கு வந்து டெஃபினட்டா அங்கே போய் சேரணும்னு இருக்கும். டெஃபினட்டா அது வந்து வளர்ச்சி அடைகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. இப்போ ஒரு லீடர்ஷிப் இப்போ வந்து நிறைய இடத்துல இப்போ வந்து சைனாவுடைய பிரதமர் இவங்கெல்லாம் லீடர்ஷிப் சொல்லும்போது அவர் ஒரு மெட்டாஃபர்ல டிஃபைன் பண்ணாரு. நான் ஒரு நதியை கடந்து போகும்போது ஒரு கல்லா பார்த்து போவேன்னு சொல்லி உலகத்துல எல்லாமே அதை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. அதே மாதிரி ஒரு சீஃப் மினிஸ்டரும் இப்போ வந்து 11 ஸ்டேட்ஸ் தான் இதை என்டையரா வந்து இதை பண்ணிட்டு இருக்காங்க. அதர் ஸ்டேட்ஸ் அந்த அளவுக்கு பண்ணல. நமக்கு மேஜர் காம்படிட்டர் ஆந்திரா இந்த பிளேசஸ் எல்லாம் தான் இருக்கு. இது வந்து ஒரு பார்வையில பார்க்கணும். those states are competing, but we should not say நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு என்ன நடந்தது, இந்தியா நாட்டுக்கு என்ன நடந்தது. பிகாஸ் entirely when outsiders are coming, they are looking at India, not at a specific place. பட் ஸ்பெசிபிக் பிளேஸ்ல இருக்கும்போது எந்த விதம், பிகாஸ் நம்மளோட என்டையர் இதுல வந்து லீடர்ஷிப் வந்து டோட்டலா என்டையர் கண்ட்ரியா தான் பாக்குறாங்க. முதல் இது வந்து என்னோட நிறுவனத்துல வேலை பார்க்கிற 1,00,000 பேர்ல 30,000 பேர் தமிழர்கள்னு அவர் அப்படிதான் பெருமையா பேசுறாரு. ஒரே ஒரு நொடி. நெல்லை ராம்குமார், உங்களுக்கான நேரம். ஐயா வணக்கம். தென் மாவட்டத்தை பொறுத்தவரையில் இளைஞர்கள் வந்து நல்ல கல்வியாளர்கள், நல்ல உழைப்பாளிகள், எல்லா இளைஞர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த இன்னைக்கு ஒரு கொடிய நோய் மாதிரி ஒரு இப்போ வந்து இருக்குது இந்த ஜாதிய மோதல்கள். அந்த இதை மாற்றணும்னா இங்கே வந்து தென் மாவட்டத்தை பொறுத்தவரையில் இந்த முதலீடுகள் வந்து அதிகமாக இங்கே கொண்டு வரும்போது இங்கே இந்த மாற்றங்கள் வரும். அதே போல் தவிர்க்கணும்னா நிறைய தொழில்கள் வளர்ந்தாலே தவிர்க்கப்படும். சரியான கருத்து. விரைவா சொல்லுங்க ராம்குமார். இந்த மாற்றத்தை கொண்டு வரும்போது ஒட்டுமொத்த தமிழகத்துக்குமே ஒரு வளர்ச்சியாக வரும். ஏன்னா எல்லாருமே படித்த இளைஞர்கள் ஃபுல்லாகவே மெட்ராஸை தேடி தான் போயிட்டு இருக்காங்க. அதனால அங்கே உள்ள எல்லா இதுவுமே பாதிப்பு உள்ளது. இங்கே தென் மாவட்டத்துக்கும் அந்த முதலீடுகளை கொண்டு வந்து இது பண்ணும்போது பரவலான ஒரு மாற்றம் தமிழகத்துக்கு கிடைக்கும், ஒரு வளர்ச்சி கிடைக்கும். அதனால அந்த முதலீடு கோவை அனந்தீஸ்வரன் விரைவா. ஐயா சியாமையா சொன்னாரு 42,000 ஏக்கர் வந்து தமிழகத்துல நிலம் இருக்கு, உபரியா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி இப்போ 42,000 ஏக்கர் நிலங்களும் தனியாருக்கு சொந்தமான நிலங்கள், எதுவுமே வந்து அரசிடம் இல்லை. மலையும் மலை சார்ந்த பகுதிகள் மட்டும்தான் அரசிடம் உள்ளது. இன்னைக்கு ஒரு ரிஜிஸ்டர் ஆபீஸ் கட்டணும்னா கூட ஒரு மலை அடிவாரத்தில் போய் தான் இன்னைக்கு கோவையில் வந்து ஒரு ரிஜிஸ்டர் ஆபீஸை கட்ட முடியுதே தவிர அரசு கிட்ட உபரியா 42,000 ஏக்கர் நிலங்கள் இல்லை. இது அனைத்துமே விவசாய பூமி. இது ஒரு சிங்கூர் போன்ற ஒரு பிரச்சனையை கொண்டு வருவதற்கான கண்மூடித்தனமான முதலீடு என்பது ஒரு சிங்கூர் போன்ற ஒரு பிரச்சனையை கொண்டு வருவது. 42,000 ஏக்கர் வந்து எங்ககிட்ட அவைலபிளா இருக்குன்னு சொல்லி தொழில் முதலீட்டாளரை அவங்க அழைக்கிறாங்க. அப்ப நம்ம வந்து அதைத்தானே நம்ப முடியும். அரசாங்கத்திட்ட இருக்குதோ இல்ல அரசாங்கத்தால ப்ரொக்யூர் பண்ணக்கூடிய நிலைமையில இருக்குதோன்னு அவங்க எடுத்திருக்கலாம். அரசாங்க நிலங்கள் ஏற்கனவே நம்ம ஆர்ஜிதம் பண்ணி வச்ச நிலங்கள்ல பயன்பாடு இல்லாம இருக்கலாம். அந்த கணக்கு அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க அதை சரியா. தொடர்ந்து தமிழக முதலீட்டாளர்களின் ஒரு சொர்க்கமாக இருக்கணும்னா என்ன செய்யணும் அரசு? முக்கியமா வந்து இந்த எப்படி வந்து இப்போ தனி நபர்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தா அவன் சிஎம் செல்லுக்கு எழுதுறாங்க, இந்த மாதிரி பண்ற மாதிரி ஒரு இடம் ஒருங்கிணைந்த கிரீவன்ஸ் ரிட்ரஸல். இப்போ நம்ம வந்து நமக்கு ஒரு பிரச்சனை வந்தால் நம்மளால ஒரு இடத்துக்கு போக முடியுது. தொழில் முனைவோருக்கு இந்த மாதிரி ஒரு செல் இருக்கணும். அவங்க என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ, வருமான வரியோ அல்லது மாசு கட்டுப்பாடோ அல்லது லேபரோ எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் ஒருத்தட்ட போய் அவங்க தரப்பு நியாயத்தை சொல்லி அவங்க வந்து ஆர்பிட்ரேஷன் மாதிரி குயிக்கா வந்து ரெசால்வ் பண்ணணும் இந்த பிரச்சனைகள்லாம். தொழில்கள், சின்ன தொழில்கள் முக்கியமா. ஆமா, கண்டிப்பா அவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு எது நியாயம்ன்றது சொல்ற மாதிரி ஒரு மெக்கானிசம் இருக்கணும். கிரீவன்ஸ் ரிட்ரஸல். இன்னைக்கு தொழில் பண்றவங்க வந்து அரசாங்கத்துக்கிட்ட போறதுக்கே பயப்படுறாங்க. எஸ் சார். ஃபர்ஸ்ட் வந்து ஃபேர்னஸ்ங்க. நாம் போனாலும் எத்தனை பேர் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொன்னாங்க, ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் ப்ராப்ளம். அது நம்ம அட்ரஸே பண்ணல. இந்த பெரிய பெரிய நிறுவனம் வரும்போது there are certain percentage you have to do it from small and medium enterprise ன்னு கவர்மெண்ட் ஒன்று சொல்றாங்க. பட் அது வந்து ரியலா இதுல பண்ண முடியறதில்ல. therefore small and medium enterprises how they have to really do, எப்படி அவங்க வந்து பண்ணா நல்லா இருக்கும்ன்றது வந்து அது டெஃபினட்டா ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணி அவங்கள வந்து முதல்ல இருக்கிற ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும்.
புதுசா வரவங்க இப்போ வந்து 1 லட்சம் கோடி சொல்றது வந்து இது ப்ராஜெக்ட்ஸ் ஓவர் அ பீரியட் ஆஃப் எ டைம். ஒரு 10 வருஷம் ஆகும், சிலது ஒரு 5 வருஷம் ஆகும். டோட்டலா வந்து 1 லட்சம் கோடின்றது வந்து இவ்வளவு பெரிய நாட்டுக்கு, ஒரு பெரிய ஸ்டேட்டுக்கு ரொம்ப ஒரு ஆர்டினரி அமௌண்ட், ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் வருது. பட் இந்த 1 லட்சம் கோடி வந்ததுன்னா ஃபேர்னஸ், எல்லாருமே ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணாங்களா இல்லையா. நம்பர் 2 டிரான்ஸ்பரன்சி. எல்லா விதமான, நானும் போனேன், எனக்கும் இந்த மாதிரி நடந்தது, எல்லாருக்கும் இந்த மாதிரி நடந்ததுன்னு சொன்னா எவ்ரிபடி வில் பி ஹாப்பி. சிவநாடாருக்கு எந்த விதமான சலுகைகள் கொடுக்குறீங்களோ அது எனக்கும் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா ஃபேர்னஸ் அண்ட் டிரான்ஸ்பரன்சி அண்ட் எனேபிளிங் என்வாயன்மெண்ட். தேர்ஃபோர் ஒரு ப்ராப்ளம் ஒருத்தர் சால்வ் பண்ணணும்னா இமீடியட்டா வந்து ஒரு பியூரோக்ராட்டிக்கா சால்வ் பண்ணாம இவங்களை எப்படியெல்லாம் இவங்களை வந்து எனேபிள் பண்ணணும்ன்றது வந்து 3வது ஒரு இம்பார்ட்டன்ட் திங். 4th ஒன் வந்து above all entrepreneurial ability. அது வந்து துணை, ஒரு சிறு தொழிலோ பெரிய தொழிலோ சின்ன தொழிலாக இருந்தாலும் அந்த 4த்தையும் நல்லா டெவலப் பண்ணாங்கன்னா இது வந்து லேட் பட் நாட் டூ லேட். ரொம்ப மகிழ்ச்சி. அதே மாதிரி இந்த 8 பாயிண்ட்டும் அது வந்து அவங்க ரொம்ப அழகா, எஸ்பெஷலி ஒர்க்கர்ஸ் உடைய, ஏன்னா இது சஸ்டைனபிளா இருக்கணும். இது இன்னைக்கு பண்ணிட்டு நாளைக்கு எல்லாமே ப்ராப்ளம் வரும்போது எல்லாமே க்ளோஸ் பண்ணிடலாம் சொல்லி இருக்கக்கூடாது. சஸ்டைனபிளா ஒர்க்கர்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும். நேரம் கடந்துட்டு ஒரு ஆழமான விவாதத்தை சாத்தியப்படுத்தியமைக்கு மிக்க நன்றி. மற்றும் ஒரு முக்கிய தலைப்பில் மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.